முதலாக ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, அன்பின் வாழ்த்துறேன், உடைய கிருபை கருதுகிறேன். நாங்கள் உரிமைக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த நாளுடைய நீ கொடுத்த அந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கிற போது அடியை மறைத்து என் பிள்ளைகளோடு பேசும். தகப்பனே, என்ன காரியத்தை பேசணும்னு நினைக்கிறீர்களோ அதை பேச கிருபை செய்யும். தகப்பனாகிய தேவனது வார்த்தைகளுக்கு நிறைய பிள்ளைகள் கீழ்ப்படியும். அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை காணவும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். லூக்கா எழுதின நற்செய்தியிலும் 18ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நீங்க பலமுறை வாசித்திருக்கிற எல்லாருக்குமே தெரிந்த ஒருவேளை சண்டே கிளாஸ்ல இருந்தே பார்க்கிற ஒரு குறளுடைய சம்பவமாக நாம் அதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி வருகிற அந்த பகுதிகளில் இதுக்கு முன்னாடி 35ஆம் வசனத்திலிருந்து அந்த பகுதி என்பது துவங்குகிறது. இத மார்க்கும் எழுதுகிறார், மத்தேயும் எழுதுகிறார். ஒரு சில மாற்றங்கள் அவைகள் இருக்கிறது. மார்க்கும் மத்தேயும் ஒன்று என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இயேசு எரிகோவிலிருந்து போகும்போது இந்த சம்பவம் நடந்ததாக எழுதுகிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா எரிகோவுக்கு சமீபத்தில் இருக்கிற போது இந்த சம்பவம் நடந்தா எழுதுறாங்க. ரெண்டுக்கு என்ன மாறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. பழைய எரிகோ பட்டணம் வேற, புதிய எரிகோ பட்டணம் வேற. பழைய எரிகோ பட்டணத்திலிருந்து கிறிஸ்து புதிய எரிகோ பட்டணத்திற்கு போகும்போது நடந்ததான ஒரு சம்பவம். நீங்க இந்த எரிகோ பட்டணத்தை மையப்படுத்தீங்கன்னா அங்கிருந்து போறான்னு இருக்கும். அந்த எரிகோ பட்டணத்தை மையப்படுத்துனீங்கன்னா அங்க வர்றான்னு இருக்கும். பழைய எரிகோ பட்டணம் எப்படி இருந்துச்சு? பழைய எரிகோ பட்டணம் என்னாச்சு? எப்படி இருந்துச்சு தெரியுமா? தெரியும் இல்லையா? பெரிய மதில் சுவர் இருந்தது. பிறகு அந்த மதில் சுவர் என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. கர்த்தர் நடத்தினாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேற பகுதியில் வாசிக்கிறோம். யோசுவா புத்தகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அவைகளை காண்கிறோம். அந்த பட்டணம் இன்னைக்கு வரைக்கும் சிதிலம் அடைஞ்சுதான் இருக்குது. அதனுடைய சுவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் இருக்குது. அந்த காமண்டாலாம் இன்னைக்கு வரைக்கும் சரிஞ்சு சிதிலம் அடைஞ்சா கிடக்குது. அதுக்கு பிறகு அது புனரமைக்கப்படவே இல்லை. அதனால புதிய எரிகோ பட்டணம் என்பது என்ன செய்தது? அந்த ஜனங்கள் அதை உருவாக்கிட்டு அங்க இருந்தான். அதனால 2 பட்டணம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய காலத்திலும் அதே மாதிரி 2 பட்டணம் இருந்துச்சு. பழைய எரிகோ பட்டணம் யோசுவா காலத்துல என்ன ஆயிடுச்சு? விழுந்து போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ காலம் வரைக்கும் அது அப்படிதான் இருந்தது. அதனால இந்த பட்டணத்திலிருந்து பாத்தீங்கன்னா போறாரு, அந்த பட்டணத்திலிருந்து பார்த்தா என்ன செய்யறாரு வர்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நடந்ததான ஒரு சம்பவமாக இந்த பகுதி என்பது நமக்கு இவைகளை சுட்டி காண்பிக்கிறது. அப்ப இந்த 3 பகுதிகளை எந்த பகுதியிலிருந்து ஒருவேளை நம்ம தியானிச்சா சரியா இருக்கும் என்பது ஒருவேளை என்னுடைய ஜெபமா இருந்தது. இந்த 3 பகுதி இருக்கு. 3 பகுதியில் எங்க இருந்து தியானிக்கலாம்? அப்போ ஆண்டவர் என்னை பேச சொல்கிற காரியத்தின் அடிப்படையில நான் உங்களோடு பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால இந்த லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு பேசும்படி ஆவியானவர் நடத்தினார். அதனால் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த 18ஆம் அதிகாரம் எதை குறித்தான அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரம் துவங்கும் போது ஜெபத்தை குறித்து துவங்குகிற ஒரு அதிகாரம். இந்த பிறவி குருடனுடைய சம்பவமும் கிட்டத்தட்ட ஜெபம் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஜெபம் மாதிரி தான். ஜெபத்தினுடைய ஜெப மாதிரி அல்லது ஜெபத்தினுடைய மாதிரி எப்படி வச்சுக்கலாம். ஜெபம் மாதிரி அல்லது ஜெபத்தினுடைய மாதிரி ரெண்டுக்கும் வேற ஒரு வித்தியாசம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்டதான ஒரு சம்பவம். அப்போ ஒரு மனுஷன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற போது தேவன் அவனுக்கு பதிலளிக்கிறார். தமாசி கேட்ட 2 வசனங்களும் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த ரட்சிப்பு என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தை குறிக்கத்தக்கதான வார்த்தை. இன்னைக்கு நாம் உபயோகப்படுத்திய ரட்சிப்போடு அதை என்ன செய்யக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம் எதற்காக, அதிசயம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை என்னைய ரட்சிப்பதற்காக தான். கர்த்தர் ஏன் உங்களுக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னா,
நீங்கள் அவரை பின் செல்கிறவர்களாய் மாறும்படியாக. இந்த குருடலும் சுகமடைந்து வேதம் சொல்லுகிறது. என்ன போட்டிருக்கிறது? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றார். அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே அவருக்கு பின்னாடி போயிட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்குள்ளே வர வேண்டிய ரட்சிப்பை மையப்படுத்தி தான் தேவன் அற்புதங்களை செய்கிறார். இது நமக்கு ஏற்ற நிறைய எக்ஸாம்பிள் உண்டு. நிறைய காரியங்களை பார்க்கணும். அப்ப இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்யணும்னா என்கிட்ட அந்த ரட்சிப்பு என்கிற ஒன்றை எதிர்நோக்கி தான் கர்த்தர் என்ன செய்வாரு? அற்புதத்தை செய்கிறார். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை யாராவது வாசிப்பாங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டிருப்போமானால், நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்கிற வார்த்தை, அற்புதங்கள், அடையாளங்கள், வரங்கள் இவைகள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் கேட்டீங்கன்னா, நமக்கு நம்முடைய ரட்சிப்பை உறுதியாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா வந்துட்டு என்று சொல்லுகிறவர்களில் கிட்டத்தட்ட 90% மேற்பட்டவர்கள் அவருடைய அற்புதங்களினாலே அவருடைய அதிசயங்களினாலே ஆண்டவராக இயேசு வண்டே வந்தவர்கள் தானே தவிர வேறு ஏதோ பெரிய ஆவி குறித்த காரியத்துல எதிர்நோக்கி கர்த்தரிடத்தில் பற்றுதலாய் வந்தவர்கள் அல்ல. நான் உட்பட உங்களுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் மேல ரொம்ப அன்பானீங்க, எப்படி அந்த பாசம் கூடிச்சுன்னா தேவனாய் கர்த்தர் தன்னுடைய வரங்களின் மூலமாக, தன்னுடைய அற்புதங்களின் மூலமாக, அதிசயமான அடையாளங்களின் மூலமாக உங்களுக்கு சில காரியத்தை செய்தால், சில காரியத்தை உறுதிப்படுத்தினால் நீங்கள் தேவன் பேரில் அன்புள்ளவர்களாக மாறினீர்கள். நானும் அப்படிதான் மாறினேன். ஏதோ கடந்திருந்து ஒரு ஆவிக்குரிய காரியத்தை தேடி ஓடி எது உண்மையான காரியம், எப்படி நான் பரலோகத்தை போய் சேர்வது என்றெல்லாம் நாடி தேடி வாசித்து இப்ப நான் இயேசு பண்ண நெருக்கமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, அல்லது இருப்பாங்கன்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியாத அளவுக்கு தான் எண்ணிக்கிறது. அப்ப அற்புதங்களை தேவன் எதுக்காக செய்யறாங்க கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற ஒன்றை உறுதி செய்யும்படியாக, அதாவது நான் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் அவருக்கு பின் செல்கிறவனாய் மாறும்படியாக தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எலியா தீர்க்கதரிசி காரணங்களால் போஷிக்கப்பட்டதற்கு பின்பாக சாரிபாத்தூருடைய உதவி இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். அந்த ஊருக்கு போகும்போது அவர் அந்த முதலாவது அந்த சகோதரிட்ட பேசும்போது அவர் சொல்ல வார்த்தைகளை எல்லாம் கேட்டீங்கன்னா, உம்முடைய தேவன் தான் ஆரம்பிப்பார். உம்முடைய தேவன் அப்படிதான் சொல்றதை எழுதப்பட்டிருக்கும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனிக்கலாம். 12ஆம் வசனத்துல அதற்கு அவள் வாளியில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். நான் சொன்ன வார்த்தைகள் உம்முடைய தேவன் தான். அதனால இயேசு கிறிஸ்து பின்னாடி லூக்கா 4 பேசும்போது சொன்னார், அப்பா ஏராளமான விதவைகள் இருந்தாங்க, அதுல கர்த்தர் தன்னுடைய இஸ்ரவேலர் இடத்துல அனுப்பப்படாம ஒரு புறஜாதி விதவைகள் இடத்துல அனுப்பப்பட்டார். எலியா அனுப்பப்பட்டார். அவருக்கு அவள் மூலமா தான் நினைச்சாங்க, என்ன பண்ணாரு, போஷிக்கப்பட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த லூக்கா 4 நமக்கு சொல்லுகிறது கேட்டீங்கன்னா, இந்த மகளுக்கு அற்புதம் நடப்பதற்காக அவருடைய தேவைகள் சந்திக்கும்படி எலியா அனுப்பப்பட்டாரா, அல்லது எலியாவுக்காக இந்த வீடு ஆயத்தமாக்கப்பட்டதா? வீட்டு கேள்வி இருக்கு இல்லையா? புரியுதா இல்லையா? ஒரு அற்புதம் நடக்குது, எலியா போஷிக்கப்படுறாரு. அப்ப எலியாவுக்காக அந்த வீட்டை கர்த்தர் ஆயத்தமாக்கினாரா, அந்த வீட்டில் அற்புதம் செய்வதற்காக எலியாவை அனுப்பினாரா? அவன் லூக்கா 4 சொன்னாரு, எலியாவுக்காக தான்
நான் என்ன செய்யப்பட்டேன், அந்த வீட்டை நான் ஆயத்தமாக்கினேன். அப்ப நோக்கம் அதுதான். கூடவே சேர்ந்து பயனடைந்தவர் யாரு? அந்த மகள். அப்ப அற்புதத்தை பெற்றாலும் முழுமையா அந்த ஆண்டனுடைய ஈடுபாடுகளுக்கு அவளால் வர முடியல. அப்புறம் பின்னாடி அதே பிள்ளையினுடைய மரணம் ஏற்படுகிறது. அதற்கு பிற்பாடுதான் பாத்தீங்கன்னா, ஐயா நீ உண்மையாகவே தேவனுடைய மனுஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் சொல்ல வார்த்தை போட்டு என்ன போட்டு பாருங்க, அதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல, அப்பொழுது அந்த ஸ்ரீ எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷன் என்றும் உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறார். அது வரைக்கும் அறிய முடியல. கர்த்தர் பார்த்தீங்கன்னா எதுக்கு மறுபடியும் உபத்திரவத்தை தாராரு, மறுபடியும் அந்த பிரச்சனை தாரான நோக்கம் ஒண்ணுதான், நீ கர்த்தர் அறிஞ்சு கொள்ளணும், அவருக்கு பின்னாடி வரும். அப்ப அற்புதம் ஏன் நடக்குது பிரதர்? தேவனாய் கர்த்தர் அதுக்காக செய்வார். அவருடைய நோக்கம்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதுதான். அவருடைய நோக்கம்லாம் ரோட்ல போற ஏழைகள் போஷிக்கப்படணும் அப்படிங்கிற கோணத்தில் இருக்காது. நான் உங்களுக்கு கடந்த 1ஆம் தேதி காலையில ஒரு கேள்வி எழுப்பினேன். ஏற்கனவே தாவீதுடைய வீட்டுல கேதுரு மர வீட்டுல குடியிருக்கிறாரு தாவீது. நம்ம கர்த்தர் வந்து எப்பாடி ஆல்ரெடி கேதுரு மர வீடு உனக்கு இருக்குது, இன்னும் வீடு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் நான் வீட்டை ஏற்படுத்துன்னு சொல்லாம ஏற்கனவே வீடு வச்சிருக்கிற தாவீதுக்கு எதுக்கு புதுசாக வீட்டை கொடுத்தாருன்னு கேட்டேன். இந்த கேள்வி நம்ம இப்ப இந்த காலகட்டத்தில் எழுப்பி கேட்கிறோம். ஏன்னா சோசியல் மீடியாக்கள் எனக்கு ஆண்டவரை குறித்த வேறொரு காரியத்தை எனக்கு போச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கோயில் உண்டியல போடுறிய, புரஜாதி கோயில விட்டுருங்க, கிறிஸ்தவனை சொல்றேன், நீ அங்க கொண்டே போடுறிய, கர்த்தருக்கு செய்ய நினைக்கிறிய, கண்ணுக்கு எதிரே எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு அங்க போய் சேர்ந்தனால உனக்கு ஏதாவது பலன் உண்டான்னு கேட்கறாங்க இல்லையா? உங்களுக்கு கூட ஒரு எண்ணம் இருக்கலாம். அதுதான் நான் கேட்கிறேன். ஏற்கனவே கேதுரு மர வீட்டுல இருந்தாருல தாவீது, அந்த தாவீதுக்கு போய் எப்ப ஏற்கனவே உனக்கு ஒரு வீடு இருக்குது, உனக்கே அவன் 2வது ஒரு வீட்டை தரணும், அதனால நான் வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீட்டை தரப்போறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கலாம்ல. என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியை கேட்கும்போது உங்களுக்கு சொந்தமா வீடு இல்லைன்னா என் மேல கோபம் வரலாம், கவலை கூட வரலாம். நானே இப்படி சொல்றேன், வசனம் கூட சொல்றேன், வீடு இல்லாதவங்களுக்கு கர்த்தர் வீடு வாசல்களை ஏற்படுத்தி இருக்கீங்க. அதெல்லாம் போய் சொல்லுங்க. எதுக்கு சொல்றது தெரியுமா? கர்த்தருக்கு நோக்கம் உங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துறது இல்லை. கர்த்தருக்கு நோக்கம் நீங்கள் அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் சொல்லணும். அந்த காரியத்துல சரியா இருந்தீங்கன்னா கர்த்தர் வீட்டை எல்லாம் வீடுகளுக்கு கூட கொடுப்பாரு. வீட்டை எல்லாம் வீடுகளுக்கு கூட கொடுப்பாரு. நோக்கம் சரி வராத போது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது? அதான் என்னுடைய கேள்வி. கர்த்தர் அற்புதம் செய்வதை நோக்கம் என்ன? இந்த பிறவிக்குடனே சுகமாக்குவருடைய நோக்கம் என்ன? அந்த சுகத்தை பெற்றான்னா அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி யாருக்கு பின்னாடி போனோம்? யாருக்கு பின்னாடி போனோம்? கர்த்தருக்கு பின்னாடி போனோம். இதான் ரொம்ப 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 முக்கியமானது. இன்னைக்கு உண்மையாகவே குருட்டுத்தன்மை இல்லாதவங்க கூட குருடனை மாறி வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற காலம். நல்ல கைகால்களை வைத்திருக்கிறவனும் கால் முடமானது போல ஆக்சிடென்ட் போட்டு பிச்சை எடுக்கிற காலம். அப்படி பிச்சை எடுக்கக்கூடிய நோக்கம் என்ன? கால் நல்லா இருக்கிறவன், கை நல்லா இருக்கிறவன், கண்ணு நல்லா இருக்கிறவன் தன்னுடைய சரியான பாகங்களை குருடானதாக முடமானதாக காண்பித்து பிச்சை எடுக்கக்கூடிய நோக்கம் என்ன? ரொம்ப அவங்க ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க சிஸ்டர். பணம் சம்பாதிக்கணும். அடுத்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்க. 2 கேள்விக்கு அவங்களே பதில் சொல்றாங்க. அது உழைக்காம சம்பாதிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. வேற சின்னவா செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. அவன் தன்னை முடமானவனாக காண்பிக்கிறான். ஆனா இங்க அப்படி இல்லை. ஒரு முடமாக்கப்பட்டவன் ஒருவனுக்குள்ளே தேவன் கொடுக்கிற விடுதலை. அந்த விடுதலைனால என்ன செய்யலாம்? கர்த்தரை மகிமைப்படுத்தி அவனுக்கு பின்னாடியே போயிடறான். அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சாலும் தெரியாது. அதுக்கப்புறம் பிச்சை எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடைக்கிறதா? அந்த மார்க் எழுதும் போது அன்னைக்கு வந்து அழகா எழுதுறாரு. 10ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அதுல 46ஆம் வசனத்துல அந்த சம்பவம் வருகிறது. அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திருடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இவங்க யாரு பிரதர்? ஆல்ரெடி இவங்க யாரு? இப்ப வந்து ரொம்ப டயலாக்ல போடுறாங்க. என்ன டயலாக் போடுறா பாருங்க. திருடன் கொள், எழுந்திரு அப்படிங்கிறாங்க. யாரு யாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இதே குருடன் கிட்ட 2 minutes பிஃபோர் என்ன பேசுறாங்க? பேசாதுன்னு அதட்டினான். வாயை மூடிட்டு இருந்தான். எல்லாம் புரிஞ்சு சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை அதட்டினார்கள். எதன் அடிப்படையில் ஒரு குருடன் அதட்டப்படுகிறான்? நிறைய பேர் இருக்காங்க. கையாளாதவன் போய் கேரத்தை கைப்பாங்க.
பொண்டாட்டி அடிப்பான், ஏன்னா படிக்க மாட்டான்ல. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் போய் வீரத்து காமிய மூக்க உடச்சு அனுப்பிடுவாங்கல்ல. இப்ப காலம் மாறிடுச்சு, பொண்டாட்டி தான் புருஷன் அடிக்கிறா அப்படிங்கிற அது அதேதான். என் வீரத்தோட புருஷன் காமிக்கிறிய, வேற ஆளுத காமி, பக்கத்து வீட்டை காமி, பக்கத்து வீட்டு காமிகிட்ட காமி அப்படின்னா அவன் கிழிச்சோட தொங்க விட்டு போயிடுவான். அதனால அங்க அப்படி வாய் மூடி எங்க வீரத்தை காமிக்க முடியுமோ அங்க போய் பெரிய வீரனா காமிக்கிறான் இல்லையா. அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு குருடன்ட்ட ஒரு பிச்சைக்காரன்ட்ட வாயை மூடுன்னு சொல்லி அதட்டி எவ்விதமா அவனை திட்ட முடியுமா அப்படி திட்டினவன் தான் இப்ப இயேசு அழைக்கிறார்னு ஓடி வந்து திறன்றான், எழுந்துருன்றான். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை கூப்பிடுறாருன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போறார் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அதுவரை திட்டிட்டு இருந்தவங்களாம் ஓடி இருந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடும். அதான் போதும். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறான்னு தெரிஞ்சா போதும். இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறான்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சே மாறிடும். அது வரைக்கும் வந்த ஏளனம், அது வரைக்கும் வந்து அந்த நிந்தையான பேச்சுகளை ஒன்று கூட நீங்க பார்க்க முடியாது. அப்படிதான் வந்து திடன்கோள் எழுந்து என்று உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு என்பதுதான். ஏன்னா ஆதி காலங்களில் யூதருடைய பாரம்பரியப்படி பிச்சை எடுக்கிறோம்னா அவனுக்கு ஒரு மேல் வஸ்திரம் கொடுத்துருந்தான். கல்யாண வீட்டுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துருந்தான். அவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் உண்டு. ஆதிவாசி மக்கள் இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கலந்துட்டோம். நம்ம ஏற்கனவே ஆதிவாசி தான், இது தப்பா நினைச்சுக்கூடாது. ஏற்கனவே ஆதிவாசி இப்போ கொஞ்சம் படிச்சுக்கிடுச்சு. அந்த மிஸ்டரிகளாம் வந்து கொஞ்சம் நமக்கு ஞானத்தெல்லாம் கொடுத்த பிறகு கொஞ்சம் மாறினோம். அதனால எல்லாம் கலந்து கிடப்போம். சில ஆதிவாசி மக்கள் சில பழக்கம் மாறாது. சில ஆதிவாசி மக்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முறை ராஜஸ்தானுக்கு போயிருக்கும் போது தலையில முண்டாசு கட்டிட்டு ஒரு பெரிய கூட்டம் ரோட்ல போயிடுச்சு. அப்ப மிஸ்டரி சொன்னாரு, முண்டாசு கட்டிருக்காங்க எல்லாம் சாவுக்கு போறான்னு அர்த்தம். தலையில முண்டாசு கட்டினாரு எங்க போறான்னு அர்த்தம், சாவுக்கு போயிட்டு இருக்கிறார் அர்த்தம் அப்படிங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம், ஓ 4 முண்டாசு போகுது அப்படின்னா ஊர்ல ஒரு சாவு நிகழ்ச்சி உழுந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில நடைமுறைகள் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு, பட்டுச்சேலை கட்டினா கல்யாணத்துக்கு போறன்னு அர்த்தம். இப்போ பட்டுச்சேலை கட்டுறதுக்கு பெண்கள் ஊருக்குள்ள யாரும் கெட்ட மாதிரியும் தெரியல. நல்லா புரிஞ்சுக்கொள்ள, ரொம்ப ரேராகி போச்சு. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் யூதர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறை வச்சிருந்தான். எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறை, எல்லாத்துக்கும் ஒரு பாரம்பரியம், எல்லாத்துக்கும் ஒன்று ஆராதனை, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பணத்தை சார்ந்த சில ஆங்கிலிக்கன் சபைகள் அதெல்லாம் பின்பற்றுவாங்க. சிஎஸ்சி சபைகள்ல இந்த டேக்கு இந்த கலர் தான் மேடையில் விரிக்கணும். அதுக்காக சண்டெல்லாம் நடந்த ஊர்லாம் நடக்குது. சுனாபுரத்தூர் சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு சமயம் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். போனோன்னா அவர் சர்வீஸ் முடிஞ்சுன்னு என்ன வந்தார், தம்பிக்கு வந்து அவங்க நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனாரு. என்ன அப்படின்னு இல்லை, அந்த கோயிலுடைய கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போனாரு. என்ன கோயிலுக்கு மணி அடிக்க சொன்னா சாவு மணி மாதிரி அடிக்கிறான் பாருங்க. நம்ம ஊர்ல கோயில் மணி எப்படி இருக்கும், இவன் துக்கமணி அடிக்கிற மாதிரியே டங்குன்னு அடிக்கிறான். சர்ச்சு சர்வீஸுக்கு எப்படி மணி அடிக்கணும்னு சொல்லிட்டு போங்கிறாரு. அவரு நம்மளை பற்றி தெரிஞ்சுமே நம்ம வந்து கேட்கிறாரு, அவர் பெரிய எவ்வளவு பெரிய ஆளு நினைப்பாரு. அவரை சொன்னேன், இப்ப கோயிலுக்கு மணி அடிச்சாதான் கருத்துல வருவாரா? கோயிலுக்கு மணி அடிச்சாதான் வருவாரு. அப்போ அந்த மணி இப்படி அடிச்சாதான் வருவாரு, மாத்தி அடிச்சா என்ன பண்ணிடுவாரு, துக்கம் வந்துட்டு போலன்னு சொல்லி கருத்துல அந்த ஊருக்குள்ள போய் சாவி வீட்டை தேடி போயிடுவாரு. சர்ச்சுக்கு வர மாட்டாரு. அப்போ நமக்குள்ளே உள்ள வச்சிருக்கிறவங்க அவன் எவ்வளவு வச்சிருந்தான் தெரியுமா? யூதன் நின்னா நடந்தா உட்கார எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறை, எல்லாத்துக்கும் ஒண்ணு, இப்படித்தான் ஒண்ணு, எல்லாத்துக்கும் வச்சிருந்தான். அப்படி ஒண்ணுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்தவன் போட்டி இருக்கிற அந்த சால்வரை மேல் வஸ்திரம், அந்த வஸ்திரம் என்பது அவன் பிச்சைக்காரன் என்பதோடைய அடையாளம். அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட அந்த இடத்துல அவனுக்கு என்ன போடுவாங்க, பிச்சை போடுவாங்க. அப்ப இயேசு கூப்பிடுறாருன்னு முதல்ல அந்த அடையாளத்தை தூக்கி தூர எரிஞ்சிட்டு போனதுனால கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனா மாறினான். ஃபர்ஸ்ட் என்னை இயேசு கூப்பிட்டாருன்னா முடிவு பண்ணிட்டான். இப்ப நான் இயேசு கிட்ட போய் என்ன கேட்க போறேன், ஆண்டவர் அவனை கேட்டார். என்ன கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அடையாளம் போட்டுக்கிறேன். என்ன போட்டுக்க 51 அவசரத்துல இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். ஆண்டவரே ரொம்ப நாளா இந்த ரோட்ல நான் இருக்கிறேன், எனக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு ஒரு வீட்டை தந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லல இல்லையா?
கேள்விப்படுறாங்க. நம்ம என்ன வேணா கேட்டுக்கலாமே, 1000 காரியம் கேட்டுக்கலாம். ஐயா வாழ்நாள் முழுவதும் எனக்கு சாப்பாடு குறையாம இருக்கிற மாதிரி ஒரு சட்டி ஒண்ணு தானம், அதுக்குள்ள கைவிடும் போதெல்லாம் உள்ள இருந்து என்ன வரணும், ஆண்டவர் ஆசிரிச்சிருக்காருல்ல, அப்பம் குறையாம எண்ணெய் குறையாம ஆசிரிச்சிருக்காரு. அப்படி எனக்கு ஆண்டவர் ரொம்ப ரோட்ல பிச்சு இருக்கு, கஷ்டமா இருக்கு, அதனால எனக்கு சாப்பாடு குறையாத மாதிரி ஒரு சிஸ்டத்தை தந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதியா ஊட்டு கழிச்சு செத்துருவேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனா அவன் தெளிவா தான் இருக்கலாம். நான் என்ன செய்யணும், பார்வை அடையணும், பார்வை அடையணும். அது ஒண்ணு தவிர அவனுக்கு வேற ஒரு கேள்வி அவனுக்குள்ள பிறக்கல, வேற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள இல்லை. ஆனா இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவரை மேசியாவை கண்டதுனால என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தன்னுடைய அடையாளத்தை தூக்கி போட்டு தான் இயேசு கிட்ட ஓடணும். திடன்கொள் வா எழுந்திருந்தோடனே மேல் வஸ்திரத்தை கரட்டி தூக்கி போட்டுட்டு தான் ஓடலாம். அது எதை குறிக்கிறதுனா, ஐயா தீர்மானம் பண்ணிட்டான், இன்னைக்கு எனக்கு விடுதலை வந்துடும். ஏன்னா இயேசு என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டுட்டாரு, நான் இப்ப அவர்கிட்டே போகிறேன், எனக்கு நிச்சயமான விடுதலை வரும் என்கிற அடையாளத்தின் பேர்ல மேல் வஸ்திரத்தை கரட்டி தூக்கி போட்டு ஓடலாம். அதனாலதான் அவனால இயேசுவுக்கு பின் செல்ல முடிந்தது. சுகமானவன மறுபடியும் அந்த பல இடத்தை தேடிட்டு இருந்தா நினைச்சல, அதே இடத்துல உட்காரல, அதே தொழிலை செய்யல. ஐயா எல்லாம் பழக்கப்பட்ட ஆட்கள் தான், நாளைல இருந்து நமக்கு எப்படி போடாம போறது இல்லை. போறவங்க கண்டிப்பா என்ன பண்ணிட்டு தான் இருப்பான், போட்டுதான் இருப்பான். அதனால நமக்கு பழக்கப்பட்ட ஏரியா, நமக்கு பழக்கப்பட்ட மக்கள் மறுபடியும் உட்காரல. அப்போ முதலாவது நீங்க ஒண்ணு விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விசுவாசத்துக்குள்ள இவ்வளவு காரியம் அடக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நிச்சயமாக தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா, அதுக்குள்ள இருந்துச்சு. அதனால்தான் தன்னுடைய அடையாளமாகிய வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு இயேசுகிட்ட ஓடணும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். முதல் வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. 6ஆம் வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறார். அது எப்படி உருவாகுது கடலுக்குள்ள கேட்டீங்கன்னா, காற்று அடிக்கிறதுனால உருவாகிறது. அதனாலதான் புயல் காலங்கள்ல அலை என்ன செய்கிறது, அதிகமாய் என்ன செய்கிறது, அது வீசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்ப அழகா தெளிவா சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா, உபத்திரவத்தில் அகப்பட்ட பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் பேசின வார்த்தை. 12 கோத்திரங்களுக்கும் சேர்த்து யாக்கோபு எழுதின வார்த்தை. அது ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, 2ஆம் வசனம், என் சகோதரனே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எனக்கு வெற்றி கிடைக்க, வாழ்க்கையில உயர்வு கிடைக்க, போராட்டத்தின் காலகட்டத்தில் என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது என்பதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை குறித்து கர்த்தர் யார்கிட்ட பேசுற கேட்டீங்கன்னா, பல விதமான சோதனைகள் அகப்பட்டிருக்கிற மனுஷனோடு பேசுகிறார். 1 2 பிரச்சனை, ஒண்ணு போனா ஒண்ணு வருது, இன்னொன்னு போனா இன்னொன்னு வருது அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா. உங்களுக்கு தான் என்ன தேவைப்படுது, விசுவாசத்தை குறித்த போதனை என்பது அவசியமான ஒன்றா இருக்கிறது. ஐயா போராட்டத்தின் காலத்துல எப்படி ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. ஆனா கேட்க வீசிங்க, ஆனா அப்படிப்பட்ட நிலையில விசுவாசத்தோடு இருப்பதுதான் மிக மிக முக்கியமானது. எப்படி விசுவாசம் இருக்கான்னு கேட்காது. ஆனா விசுவாசமா இருப்பது அவசியமானது. வாழ்க்கையுடைய வெற்றிக்கு எவ்வளவேனும் நான் சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். நான் கேட்டதை பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம் எனக்கு அவசியமானது. நான் கேட்டதை தேவன் தருவார் என்கிற விசுவாசம். இருமனம் உள்ளவன் அப்படின்னா இது கூட சேர்த்தான் சொன்னாங்க. இருமனம் உள்ளவன் என்ன பிரதர் கேட்போம், இது நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னா அடுத்ததை பார்ப்போம் அப்படின்றது. நல்லா கவனிங்க. நான் அவங்கள்ட்ட நேற்று தினத்துல ஒரு வார்த்தையை சொன்னேன். தாவீது தனக்கு வீட்டை குறித்ததான ஜெபத்தை செய்யும் போது அவர் எப்படி ஜெபித்தார் வாசிக்கலாம். அந்த பகுதியை 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியார் செவியேற்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணு
உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கும் போது தாவீது ஒரு பெரிய பாடத்தை சொல்றாரு. எதை கேட்கணும் தைரியமா என்பது ரொம்ப முக்கியமானது. எதை வேணாலும் கேட்கக்கூடாது. எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார் நினைக்கக்கூடாது. 2 வாரத்துக்கு முன்னாடி அகரத்துல ஒரு மீட்டிங் வச்சுருந்தேன். இப்போ நான் மீட்டிங் போகும்போது போன் அடிக்கிறாரு, மத்தியானம் ஒரு ஃபோன் அடிக்கிறாரு, சாயந்தரம் பேசுறேன்ற பிஸியா இருக்கிறேன்ற. மீட்டிங் முடிச்சோடனே ஃபோன் லைன்ல வருது. என் கூட 2 ஊழியக்காரர் இருந்தாங்க. அப்ப என் கூட பேசும்போது தம்பி சொன்னானே, நான் மும்பையில இருந்து பேசுறேன். சரிப்பா, சந்தோஷம். நீங்க எனக்காக ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு. நான் 5 வருஷமா எனக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது, நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும்னா. சரிதான், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. என்ன சொன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னே, அது நடக்கவே மாட்டேங்குது, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அவன் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, மும்பையில இருந்து போன் பண்ணலாம். அப்போ சொல்லிட்டு சொல்லும்போது சொன்னா, 5 வருஷம் ஆச்சு பிரதர், தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். கூட அவர் சொன்னா, முஸ்லிம் சகோதரினா. அப்ப நான் சொன்னேன், வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுமான்னு. வசனத்துல போட்டிருக்கு தெரியனே, புறஜாதி நுகத்துல நினைச்சே முடியாது, பிணைக்கப்பட முடியாது, அவிசுவாசியோடு பிணைக்கப்பட முடியாது. ஆனாலும் அதை கடந்து கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரான். வசனத்தை கடந்து ஒன்று செய்யணுமா? அப்ப இப்படிப்பட்ட ஜெபத்தை ஒருத்தர் செய்யறான்னா அவனுக்கு என்ன தைரியம் இருக்கும் இல்லையா? ஆங்கிலத்துல சொன்னா ஹவு டேர் இருக்கணும் இல்லையா? தைரியம் தான் உனக்கு. இந்த மாதிரி நீ ஒரு கொஸ்டின் நீ வந்து கத்துட்டு போய் ஜெபத்தை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மன தைரியங்கிறத நான் பேசுறேன். அப்ப எவ்வளவு துணிகரமான தைரியம் இல்லையா? ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, அப்ப நான் சொன்ன அதை கடந்து வசனத்தை எடுத்து உனக்கு என்னடா செய்வாரு? வசனமா எல்லாமே கடைசி காலத்துல உன்னை நியாயம் தீர்க்க போறதா அதுதான். இதை கடந்து கர்த்தர் உனக்கு ஒண்ணு செய்வார்னு என்ன முடியாத வாழ்க்கையில நினைச்சவே நினைச்சிடாத, இதன் அடிப்படையெல்லாம் செய்வார் அப்படின்னு அவன் பேசுறேன். அவன் பேச நிறுத்துற மாதிரி இல்லை. உடனே நக்கலா எனக்கு கேட்ட ஒரு கேள்வி கேட்டான். நக்கலா என்ன கேட்டா, சரிடா நீ அவனை லவ் பண்ற, அவளை அவனை லவ் பண்றான் திரும்ப கேட்டேன். இது நக்கலா தான் கேட்டேன். இல்லைன்னே நான் நக்கலா தான் கேட்கிறேன், இல்லைன்னேன்றான். என் பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அடக்க முடியல. 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஸ்பீக்கர் போன்லாம் பேசிட்டு இருக்கிறேன், காரில் வந்துக்கிட்டு. நான் சொன்னேன், கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு. ஓ இல்லைன்னா அப்படியே அப்போ ஒன் சைடா ஆனேன். ஆமாண்ணே ஒன் சைடு தான். என்னைக்காவது அவட்ட சொல்லியிருக்கானே, ஒரு நாள் சொன்னேன் செருப்பு காத்தி காமிச்சான்னா அன்னையோட திருந்திருக்க கூடாதாடா அப்படின்னு. ஒரு காலத்துல நடந்தது. அப்ப இதுக்காக ஒருத்தன் 5 வருஷமா சோம் பண்ணிருக்காம, சோம் பண்ணது இல்லாம என்ன மாதிரி எத்தனை ஊழியக்காரர் போட்டு தொல்லை பண்ணிருப்பாங்க. எனக்கு இது நடக்கணும், நீங்க எதையாவது செய்யணும். நான் வச்சவனே என் பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரர் சொன்ன இப்ப மட்டும் ஒரு 10,000 ரூபாய் காணி கிடக்கும். இதை சோ பண்ணி எப்படியாவது அவ கூட நம்ம சேர்த்து வச்சிருன்னு சொன்னா எனக்கு 10,000 ரூபாய் அன்னைக்கு அனுப்பிடுவாங்க. பக்கத்துல சொன்னா வட்டிக்கு வாங்க அனுப்புவாங்க. நான் சொல்ல விளையாட்டா சொன்னாலும் இவன் என்ன மாதிரி எத்தனை பேர் தொடர்பு பண்ணாலும் தெரியாது. யூடியூப்ல பார்த்து எடுத்தேன்னா இவன் சொல்லும் போது எத்தனை ஊழியர்கள் எத்தனை 10,000 ரூபாய் கேட்டாலும் தெரியாது. அதுதான் இருக்குது. அது 2வது. கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க என்ன. அதனால அது 2வது. அப்போ எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும். அப்ப தேவனுக்கு எதை கேட்டாலும் தருவார்னா எப்பா அதுதாயா அந்த சோதனையின் காலம், அந்த போராட்டத்தின் காலம். நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். யாக்கோபு எழுதும் போது நடுவே ஞானத்தில் குறைவுள்ளவன் எழுதுறார். நடுவு வார்த்தை என்ன இருக்கு, அவர் பேசுற கண்டென்ட்டுக்கும் பல விதமான சோதனைகள் அகப்படுவேன்னு சொல்றதுக்கும் பரீட்சை பார்க்கப்படுவதற்கும் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஞானத்தை பற்றி அவர் அந்த இடத்துல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சம்பந்தமே இல்லாம திடீர் நடுவில் ஞானத்தில் குறைவுள்ளவன் அப்படியா எழுதுறாருன்னா, கொஞ்சம் அறிவு என்பது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு அவசியமான ஒன்று. நான் எப்போ சொல்லுவேன், நல்ல வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய தேவ பக்தியோடு இணைந்து ஒரு ஞானம் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. தேவ பக்தி மட்டும் போதாது. நிறைய பேர் பக்தி உள்ளவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைபாடோடு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அவங்களுடைய காரியத்தில் என்ன குறைவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞான குறைவா இருக்கு. அதனாலதான் நடுவில் அரசியல் எழுதுனார். அப்ப ஒன்றை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும். நான் எதை கேட்டாலும் தருவார் நினைக்காதீங்க. தாவீது மாதிரி நான் ஜெபிக்கும் போதே சிலவற்றை கேட்பதற்கு தைரியத்தோடு கேட்பதற்கு எனக்கு ஒரு காரியம் உள்ள உணரணும். கட்டளை கட்டப்படி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தைரியம் கத்தட்ட இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறதான் உண்மை.
வசனத்தைப்படி தவறான ஒன்றை நான் எப்படி போய் கேட்கறது? வசனம் சொல்லிடுச்சு, அதே நம்மத்தோட பிணைப்படாத, அவிசுவாசியோட பிணைப்படாதன்னு சொல்லிடுச்சு. அதை மீறி அது சம்பந்தமா ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்துல வைப்பதற்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இல்லையா? விலகிக்கொள்ளுது. லஞ்சம் வாங்கக்கூடாது கர்த்தர் எழுதிச்சாருங்க. அதை மீறி லஞ்சம் வாங்கிச்சு ஆண்டவரே இந்த பணத்தை ஆசீர்வதி ராத்திரி வந்து ஒருத்தன் ஷோ பண்றான்னா அவன்கிட்ட என்ன கேட்கணும்? அவன் டேட் அப்படின்னு கேட்கணும். சொல்றது புரியுதா இல்லையா? வசனத்துக்கு மேல கர்த்தரிடத்துல துணிகரமா ஜெபிச்சிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பேர் வழின்னு வசனத்துக்கு மாறா. எனக்கு அந்த வார்த்தை எனக்கு நேற்று இருந்தே பாத்தீங்கன்னா தொடர்ச்சி எனக்குள்ள அதை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. தாங்களுடைய வார்த்தை ஆண்டவரை சொல்லி அதெல்லாம் கேட்பதற்கு எனக்கு மனதைரியம் கிடைத்தது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இப்படி நடக்கும் சொல்றாரு, இப்படி ஒரு கல்லூரியில் அனுமதி கிடைக்கும்ன்றாரு, இந்த காரியத்தை நீ செய்ய சொல்றாரு. அதை நீங்க தைரியமா கேட்கலாம். ஏன்னா நீங்க ஆண்டு சொல்ல ஆண்டவரே நீ சொன்னதான் அவர் சொன்னாரு, நீ சொன்னதான் மெஸ்ஸி சைடு எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் மன தைரியமா கேட்கிறேன். எனக்கு முன்னால வாசல மறைய திறந்தார் ஆண்டவரே, சண்டை கூட போடலாம், தந்துதான் அவர் நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா சொல்லாதது எப்படி கேட்க முடியும்? சொல்லாத கேட்கறது கூட ஒருவேளை அறியாமல கேட்கறேன்னு வச்சுடுங்க. வசனத்துக்கு புறமா இருக்கிற ஒன்றை என் தேவனிடத்தில் எப்படி நான் கேட்பது? கர்த்தர் சொன்னாரு சந்ததி பெருகவன் சொல்லி சொன்னாரு. ஆமா சொல்லி இருக்கிறாரு. தைரியமா கேளுங்க. ஏதாவது சொன்னது 6 மாதங்கள்ல கூட மலர்ந்து சொன்னது யாரு? என்ன சொன்னீரு? நீங்க தான் இப்ப ஆசிரியப்பன்னு சொல்லி இருக்கிறீரு. அதெல்லாம் எனக்கு கேட்பதற்கு மன தைரியம் இருக்குது. எனக்கு ஃபுல்லா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. மன தைரியம் கிடைத்தது, மன தைரியம் கிடைத்தது. அப்போ கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு நான் தைரியமா கேட்கறதுக்கும் ஒரு பயத்தோடு பதட்டத்தோடு கேட்கறது வித்தியாசம் இருக்குது. அந்த பயம் பதட்டம் தவறான காரியத்தில் நமக்கு வந்ததுன்னா நான் சரியான பாதையில போறேன். கர்த்தர் உணர்த்திட்டார், இது இப்படித்தான் சொல்லிட்டாரு. அதை மீறி நான் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்பது என்று ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் தான் சொன்னார், விசுவாசத்தோடு இருமனம் உள்ளவன் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒருவேளை இது நடக்கலன்னா அதை பார்த்துக்கலாம்னு யோசிக்கிறோம். கேட்கும் போதே ஆண்டு சொல்லுவோம், இது இல்லைன்னா அதை பார்ப்போம் அப்படின்னா அவ்வளோ கேள்வி வருது இல்லையா? அப்ப இது கூட அது கூட போட முடியுமா? அந்த 4 பேரு சரி 3 பேரு அக்கடி சூழலை தூக்கி போடப்பட்டாங்க இல்லையா? அது கூட போட முடியுமா? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? கர்த்தரை விடுவிப்பாரு, விடுவியாமல் போனாலும் ஒரு நாள் நடக்க மாட்டேன் இல்லையா? அதை கொண்டு இருமணம் உள்ள கூட போட முடியாது. அது வேற, அது விசுவாசத்தினுடைய உச்சம். செத்தாலும் சாகனே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வணங்க மாட்டேன். அது வேற, அது வைராக்கியத்தினுடைய உச்சம். அதை கொண்டு இருமணத்தோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இருமணத்தோடு தான் நாம் ஜெபிக்கிறோம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் அடுத்த ஜெபத்தை பண்றோம். ஆண்டவரே இது இல்லைன்னா இது. அது இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது ரொம்ப அநியாயமானது. சந்தைக்கு மாடு பிடிக்க போற மாதிரியே நான் இன்னைக்கு சென்னைக்கு வரேன். காலைல 10 மணிக்கு அந்த 51 பொண்ணை பார்த்துக்கலாம், 3 மணிக்கு பள்ளிக்கிறத பொண்ணை பார்த்துக்கலாம், 8 மணிக்கு தாம்பரத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்துக்கலாம். நீ என்ன மாடு பிடிக்க முடியாது கேட்கணும். எவ்வளோ பார்ப்பேன் நீ பார்க்க போற பிடிக்கிற 2வது அதுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறியா? அதுக்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கிறியா? கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புப்படுத்தி இருக்கிறியா? அல்லது பார்த்துட்டு வந்து கர்த்தர் அதில் எவ்விதமாய் செயல்படுகிறார் சொல்லி ஒரு சில டைமை கர்த்தர் கொடுத்துருக்கிறியா? இல்லவே இல்லை. இந்த 3 பார்ப்பேன், அப்புறம் நாளைக்கு நீ சனிக்கிழமை பார்த்தாச்சு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 பார்ப்பேன், பார்த்துட்டு 7ல் எது பெட்டர் அப்படி பார்த்து முடிவு பண்ணுற மாதிரி இல்லை. இவங்க என்ன ஜெபம் பண்றது? இவன் ஜெபம் நினைச்சா 7 பார்த்துருக்குறேன், 7 எப்படி எனக்கு நிறைய கிடைக்குமோ அதை எனக்கு தாராளமாக ஜெயிக்க முடியும். சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளக்குறாங்க தெரியல. அப்போ இதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். இருமணம் உள்ளவன இவெல்லாம் இருமணம் உள்ளவன் தான். இவங்க ஜெபம் பண்றதே வேஸ்ட்டுங்க. கர்த்தராகிய தேவன் சொல்றாங்க, எந்த குருட அப்படி இல்லை. போகும்போதே அவனுக்கு தெரியும், இனி எனக்கு இந்த அடிமைத்தனத்தினுடைய மேல்வசனம் கிடையவே கிடையாது, இனி நான் இதுல இருந்து விடுவிக்கப்படுகிறேன் சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு தான் போனான். வேண்டாம் எனக்கு இந்த அடிமைத்தனமான வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு தான் போனான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனா இருந்தான். சரி, லூக்கா 18 அதிகாரத்தை திரும்புங்க. அந்த அதிகாரம் துவங்கும் போதே பாத்தீங்கன்னா எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இப்படிதான் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்றாருன்னு ஆரம்பிக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும், எப்பொழுதும் 2 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சோர்ந்து போகாமல்
எப்பொழுதும். சோர்வு எப்போ வரும்? கொஞ்சம் காலதாமதம் வரும்போது சோர்வு வரும். நான் ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு அது நடக்கவே இல்லை, காலதாமதம் ஆகிறது, சோர்வு வரும். அப்ப நான் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது ரொம்ப அவசியம். எப்பொழுது ஜெபிப்பது எனக்கு ரொம்ப முக்கியமான அவசியம். அதுக்கு ஒரு ஊமையை சொன்னார். அதான் பாத்தீங்கன்னா, நியாயமற்ற ஒரு நியாயாதிபதி, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அந்த படத்துல ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விதவை இருக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு காரியத்துல நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை தேடி போகிறார். அது வசனம் சொல்லுகிறது, வெகுகாலம் அவன் விண்ணப்பம் பண்றான், ஆனா அவனுக்கும் மனம் இல்லை. நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார். என்னை பத்தி தெரிஞ்சு வந்து நிற்கிறாளே அப்படின்னு. உலகத்தில் நிறைய பேர் ரவுடிகள் என்ற பட்டமொழியோடு இருப்பாங்க, சிலர் அரசியல்வாதிகள் என்ற ஒரு பட்டமொழி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அவர்களும் அவர்களை தேடி செல்கிற, அவர்கள் நேசிக்கிற யாரோ ஒரு சிலருக்கு நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். உலகத்துல ஒருத்தர் அநியாயம் சொன்னா இருக்கிறான், அதே ஒருத்தர் இன்னொருவனுக்கு என்னவா இருக்கிறான், இன்னொருவனுக்கு நல்லவனா இருக்கிறான். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு இடத்துல பேசும்போது நான் சொன்னேன், கர்த்தருக்கு அடிமையா இருக்கேன். அதை குறித்து நான் பேசுறேன். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வாசிங் ட்ரெயினில் பேசுறேன், தேவனுக்கு அடிமையா இருக்கேன். அப்ப நான் அந்த இடத்துல பேசும்போது ஒரு விளக்கம் சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு அடிமையா இருந்தவங்க சிலர் உண்டு, எம்ஜிஆருக்கு அடிமையா இருந்தவங்க சிலர் உண்டு. அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, ஆசிரமமா இருக்கிறாங்களா, எப்படி இருக்காங்க, உலக மனுஷன். அவங்கெல்லாம் அடிமையான சில மனுஷன் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஜெயலலிதாவும் சிலர் உதவி செய்யிருக்காங்க, எம்ஜிஆர் உதவி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா அவரவர்கள் சார்ந்த நிலையில யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யறாங்க. ஒருவனுக்கு கெட்டவன், இன்னொருவனுக்கு அவன் யாரு, இன்னொருவனுக்கு அவன் நல்லவன். மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்க தெரியாதவன். அப்ப வீட்டு வாசல்ல வந்து நிற்கிற விதவை எவ்வளவு கேவலமா நடத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்று பாருங்க, ஒரு பெரிய ஆளை பக்கத்துல போய் நின்று பாத்தீங்கன்னா அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும், கதவு திறக்குதா திறக்கலையா, நன்றிகள் நாளா நின்று. ஒரு வெளியே வருவாரா, எப்போ வருவாரு, உள்ள லேஸ் எப்பதான் லைட் எடுத்து எழுப்பிட்டாரு போல, நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் பின்னாடி பக்கம் அதனால அப்படியே கவனிச்சுக்கிட்டே எப்போ வருவாரு எழுதுவாரு. நம்ம முகத்தை பார்த்தா எப்படி போட்டுருவாரு, அந்த சண்டை வழியை பார்த்துதான் இந்த பக்கம் ஏற்றி வரான்னு பாரு நமக்கு தெரியாது. நம்ம முகத்தை பார்த்தா எப்படி கூட்டுருவாரு, நின்று அவமானப்பட்டு 4 நாள் காத்து கிடந்து 5ஆவது நாள் அவரை பார்த்து வேலையை முடிச்ச இடத்துல எனக்கா இருக்கு, உங்களுக்கு தான் தெரியல. மதிக்காதவன். அப்போ ஒரு ஏழை விதவையை எப்படி மதிச்சிருப்பான் யோசிச்சுப்பாரு. ஆனாலும் விடலவா போய் நின்று ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டா அவனுக்கு அவன் ஃபேவர் பண்ணான். அவன் நல்லவனா ஆண்டு சாட்சி தரல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவனுக்கு செஞ்சதுனால அவன் நல்லவனா ஆண்டு சொல்லல. அவன் மனுஷனை மதியாதவன் தான், தேவனுக்கு பயப்படாதவன் தான். ஆனா தொடர்ச்சியா கேட்டதுனால ஒரு காரியத்தை செய்தாலும் அப்படி ஜெபிக்கணும்னு. இந்த மாதிரி வாழ்க்கை, அந்த குருடனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. அவன் அதட்ட இன்னும் வேகமாக கத்துனான், எனக்கு இறக்கம் பாராட்டும், எனக்கு மெர்சி அனுப்பும், எனக்கு இறக்கம் பாராட்டும் அப்படிங்கிற சத்தத்தை விட்டா மாறவே இல்லை. தாவீது குமாரனே இறக்கம் இன்னும் கட்டுறான். அப்படிதான் ஜெபிக்கணும். அதான் ஜெபத்தினுடைய காரியம். தேவன் வெகு தொலைவு போனவரு அங்கே நின்று அவனை அழைச்சுதான் சொன்னார். அவன் கிராஸ் பண்ணும்போது இவனை கிராஸ் பண்ணி நேரம் போயிருப்பாரு. நான் கேட்கிற கேள்வி புரியுதான், இவனை கிராஸ் பண்ணி நேரம் போயிருப்பாரு. பைபிள் ஒரு காட்சியை நல்லா புரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா உடனே அதை காட்சி கொடுத்துரும். ஒரு குருடன் இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான், இயேசு போறாரு, இவெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கிறான், இவெல்லாம் வந்து திட்டுறான்னு அப்படியே காட்சியை குழந்தீங்கன்னா என்ன ஆயிடும், இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். அப்ப இவனை கிராஸ் பண்ணி தான் போயிருப்பாரு. அப்ப மட்டும் கத்தாமலாம் இருந்திருப்பா, அந்த கேட்டுதான் வந்துருப்பா. இவனுக்கு இறக்கம் செய்யணும்னா கத்தர் அப்படின்னு போயிருந்தாருன்னா அற்புதம் நடந்திருக்குமே. ஒரு செகண்ட் தானே, அவருடைய வஸ்திரம் ஓரப்பட்டா போதுமே, அவருடைய நிழல் பட்டா போதுமே, அவர் நினைச்சாங்க கை நீட்டா போதுமே, ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. ஆனா இவனா கடந்து போனாரு. அப்ப அவன் இறந்து கொண்டு வந்திருப்பான். இறந்தது பிச்சை எடுத்து வந்திருப்பான். அம்மா தாயின் சவுண்ட் கேட்டிருக்கும். எப்போ அவனை கிராஸ் பண்ணும்போது அம்மா தேன் சத்தம் கேட்டிருக்கோம். கிராஸ் பண்ண பிறகு நிறைய காலடி சத்தம் கேட்குது. அதுக்கு பிறகுதான் அவன் விசாரிக்கிறான், யார் போறது யாரு, இவ்வளவு கூட்டம் போதியா, ஒரு ஆள் போனாரு, பின்னாடி இவ்வளவு கூட்டம் போகுது என்பதை விசாரிக்கிறான். யார் அவன் கேட்கிறான்.
அதுவரை கேட்கல. அப்ப கூட்டம் வர வர அவனுடைய சவுண்ட் என்ன ஆகிட்டே இருந்திருக்கும், அம்மா தாயேங்கிற சவுண்ட் தான் கூட்டிகிட்டே இருந்திருக்கும். நிறைய பேர் வரா இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன ஆகும், கூட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, போகிறவரியா அதுக்கு பிறகு மேசியா தெரிஞ்சுக்கிறான். அதுக்குள்ள விடுதலை விட்டார். நம்ம அம்மா தாயேங்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை வராது. அதாவது கட்டடத்தில் பிச்சை எடுக்கிற ஒரு ஜாதி இருக்கு இல்லையா, அந்த ஜாதியா இருக்கிற பாருங்க. திரும்ப நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி சொன்ன பிரசங்கம், நாய்க்குட்டியா இருக்க ஒரு பாருங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்க ஆசைப்படுங்க. நாய்க்குட்டியா இருக்கிறவனுக்கே கேட்டா நம்ம புற போடும், பிஸ்கட் போடும், அதே மாதிரி கட்டளை போட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்ப அம்மா தாயே அதை விட்டு மாறிடுங்க வேண்டாம். அந்த வஸ்திரத்தை கட்டி தூக்கி போடும், அந்த மேல் வஸ்திரத்தையும் தூர போடுவோம். அம்மா தாயே வேண்டாம், இப்ப என் பேச்சை மாத்துவோம். ஏன்னா மேசியாவா அவரை ஏற்றுக்கொண்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கேட்கத்தக்கதான நிலைக்குள்ள வரணும், விடாம கேட்கணும், எப்பொழுதும் சோர்ந்து போகாம கேட்கணும். அப்ப எப்படி ஜெபிக்கணும் என்பதை குறித்து எழுத துவங்குகிறார். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்ன சொல்ல பாருங்க, 8ஆம் வசனத்துல என்ன சொல்ல பாருங்க, வாசிக்கலாம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும், இவ்வளவு அற்புதத்தை கர்த்தர் செய்தாலும், தன்னை நோக்கி கூப்பிடுற எல்லாருக்கும் தேவன் இறங்கினாலும், விசுவாசம் உள்ளவனை கடைசி நாட்களில் காண்பது அரிது. அவனால எப்பொழுதும் கூட முடியாது, சோர்ந்து பகமா கூட முடியாது. ஏன்னா அவன் மொபைல்லையே உட்காந்து சாவ போறான்னு கர்த்தர் தெரிஞ்சு போச்சா. போய் இந்த காலத்துல பிள்ளைகளுடைய சிந்திக்கும் திறன் எப்படி இருக்குது பிரதர்? 100% நான் சொல்றேன், குறைவாகத்தான் இருக்குது. காரணம் என்ன பிரதர்? ஒரே விதமான அந்த ரீல்ஸையும் அந்த இதையும் பார்த்துட்டு எவ்வளோ ஒரு பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்கறதையும் எவ்வளவு ஒருத்தி இடுப்பு ஆடுறதையும் பார்த்துட்டு வாழ்க்கை போயிடுது. வேற அதை குறித்து அவன் சிந்திப்பதற்கான திராணியே இல்லை. அதனால மூளை வளரவே இல்லை, ஞானம் வளரவே இல்லை. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சோர்ந்து பகாம ஜெபம் பண்ணி, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, இரவும் பகலும் தன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். 7ஆம் வசனம் சொல்ல, அதுபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். ரொம்ப முக்கியம். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களா இருக்கணும், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நீங்க இருக்கணும். இன்னொரு கோணத்தில் சொன்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாத்திரம்தான் இரவும் பகலும் தேவன் நோக்கி கூடுவான். அடுத்த சொன்னா, அம்மா தாயங்கிறவன் கையில காசு எடுத்துன்னு உட்காந்துடுவான், அவனுக்கு என்னைக்குமே உரிமை கிடைக்காது. ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க இல்லையா? ஒருத்தி அடிமைன்னு சொன்னீங்கன்னா சரி, 2 மணி ஒரு அடிமை வச்சுக்கணும், 2 மணியில வச்சுக்கலாம். 3ஆவது யாரும் தான் சரி முடிக்கிறீங்க. கேட்கலாம் ஒருத்தி இருந்தாலும் கூடாது. அப்புறம் முதல்ல சாரால் இருந்தா, அப்புறம் இருந்தா ஆகார் இருந்தாங்க, அப்புறம் கேட்கலாம் இருந்தா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் 3 பேர் எடுங்க, செத்தே போயிருக்கு. அப்போ கேட்கலோட பிள்ளைகள் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கிஃப்ட் எதிர்பார்க்கிறோம். அவர் எல்லாருக்கும் நன்கொடை கொடுத்தார். பைபிள் போடுது, நன்கொடை கொடுத்தா, நன்கொடை கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் சாகும் போது கூட அவங்க என்ன செய்யல, அவங்க இடத்துக்கு வரல. ஆபிரகாம் சாகும் போது யாரா இருந்தா? ஈசாக்கு இருந்தாரு, இஸ்மாயில் கூட இருந்தாரு. இஸ்மாயில் கூட இருந்தாரு. ஆனா கேட்கலோட பிள்ளைகள் இல்லை, ஏன்னா கிஃப்ட் தேடணும் போயிட்டான். அப்போ இரவு பகலும் யாரால கர்த்தரை கூட முடியாது கேட்டீங்கன்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நீங்கள் இல்லாத பட்சத்துல கூட முடியாது. நீங்க வந்து அப்பப்பா அம்மா தாயப்பீங்க, கர்த்தரை உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. 5 50 பைசா 10 பைசா போடுவார், அதுக்கு மேல கிடையாது. உரிமையோடு தேவனுக்குரிய என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அப்போ இரவு பகலும் கூப்பிட்டா கர்த்தர் கிரீஷியராரு, அவர் செய்யாம இருக்கிறதே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு கூட கடைசி நாட்கள்ல வந்து தேவன் மனசுகிட்ட விசுவாசத்தை இடம் தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் போகின்றார். இவ்வளவு பிரசனை கேட்டாலும் நீங்க எத்தனை பேர் இடைவிடாம சோர்ந்து போகாம இரவு பகல் ஆண்டோட்டு ஒரு காரியத்துக்காக போராடுவீங்க எனக்கு தெரியாது இல்லையா? எவ்வளவு காலம் போராடுவீங்க? அவர்தான் டெஸ்ட் பண்ணுவாரு. எவ்வளவு காலம் போராடுவீங்க? விடாம போராடணும், கண்டிப்பா போராடணும். இது எனக்கு கர்த்தர் செய்யணும்னு சொல்லிட்டாரா, அதை பெறுகிறவன போராடணும். ராவும் பகலும் அதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி ஆசீர்வாதத்தை என்ன செய்ய கொண்டு வரும். கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். ரொம்ப பகலும் கேளு, சோர்ந்து போகாம கேளு, எப்பொழுதும் கேளு. அதை சொல்ல அதே ஆண்டவர் தான் எப்படி கேட்கக்கூடாதுன்னு அடுத்த உடனே சொன்னார். 9ஆம் வசனத்துல 14ஆம் வசனம் வரைக்கும் எப்படி கேட்கக்கூடாது.
அடுத்தவனை பார்த்து அவனை விட நான் ரொம்ப நல்லவன், அவன் பச்சாக்காரன் வேசிக்காரன் பட்டினான் சூப்பர், அவன் உபாசிக்காரவே நான் சுபக்கிழமை போசிருக்கிறேன் அப்படின்னு கேட்காரன்றது. அப்போ ஒண்ணு அடுத்தவனை கம்பேர் பண்ணி அவனை விட நான் பெட்டர்ன்னு சொல்லி கட்டத்தை கேட்காத, ஆசீர்வாதத்தை கேட்காத. ரெண்டாவது அவனுக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிற ஆர்வம் உனக்கு தேவையில்லைன்ற. சீசனுக்கு கூட அதே காரியம் நடந்துச்சுல, இல்லவா கடைசி இடத்துல வாசிக்க ஆண்டவரே அவனுக்கு என்ன சொல்லி பாருங்க, அவனை வர கூட உயிரோடு உனக்கு என்னடான்னு, அவனுக்கு என்ன தரும் அது உனக்கு தேவையில்லை, உனக்கு என்ன வேணும்னு கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அவனுக்கு என்ன கேட்காது. இது கர்த்தர் ஜெபிக்க கூடாத காரியம் நம்ம சொன்னு கம்பேர் பண்ணி பார்த்து அவனை விட நீ பெட்டர்னு ஃபீல் பண்ணாத. ஒரு வகையில நீ பெட்டரா இருக்கலாம், இன்னொரு விதத்துல ஒன்றை விட அவன் பெட்டரா இருக்கும். பெரிய குடியாரங்க, நிறைய குடியாரனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% வரைக்கும் ரொம்ப படுக்கிற ஆட்கா இருக்கும், ரொம்ப உருக்கமான ஆட்கா இருக்கும். 75% குடியாரன் அவனுடைய பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டான ஆளாக இருக்கும். அவனுக்கு சில காரியத்தை நினைச்ச முடியாது, தாங்க முடியாது. அப்படியே பேசினா அப்படியே உருகி அழுவான், கட்டி பிடிப்பான். அவங்க ரொம்ப சிலருடைய மனசுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனசா இருக்கும். பட் பாவத்தினுடைய அடிமைத்தனம் ஒரு என்ன இருக்கும், அடிக்கும். அப்போ அவரை பார்த்து நான் குடியாருன்னு தள்ள முடியாது. அவனுக்குள்ள ஒரு பெரிய நல்ல நட்பண்பு இருக்கிறது, விலங்குதான் வளர்ந்து அவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு உங்களை நீங்க ரொம்ப நல்லவன்னு சொல்ல முடியாது. உங்களை விட கை காற்றெடுக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பாவத்தின் அடிமைத்தனம் அவர்களை அழித்துப்பட்டது. அதனால யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணி உங்களை ரொம்ப நல்லவனா நினைச்சுக்காங்க. உங்ககிட்ட சில தீயது இருக்கு, நீங்க யாரை தீயவர்கள் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட சில நல்லதும் இருக்கு. கர்த்தர் ஏதோ கிருபையா உங்களை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். அதனால நீங்க குறைவற்றவர்கள் நினைச்சு கொள்ளாதீங்க. எப்படி ஜெபிக்க கூடாதுன்னா, நான் அவனை மாதிரி இல்லைன்னு ஜெபிக்க கூடாது, நான் ரொம்ப நல்லவே ஜெபம் பண்ணக்கூடாது, நான் உபாசிக்கிறேன், காலை கொடுக்கிறேன், சரியா கஷ்டமாக கொடுக்கிறேன், எதையும் நீங்க சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சரியா இருந்தாலும் ஒரு உடல் உள்ளே இருக்கும். ஆண்டவரே உண்மை போல நான் வாழல, உண்மை போல நான் ஊழியம் செய்யல, உண்மை போல நினைச்சல, நடந்து கொள்ளல, அந்த ஃபீல் இருந்தாலும் உங்க ஜெபம். அப்ப எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு, எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அது கீழே அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யானுடைய ஓமையை சொல்றாரு. ஐஸ்வர்யமா பணத்தின் மேல அவன் மிகுந்த நாட்டப்படியவனா இருந்தபடினால 23, 24, 25 வாசலாம் அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியா இதை கேட்டபோது மிகுந்த துக்கம் அடைந்தான். மிகுந்த துக்கம் அடைந்தது இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதா இருக்கும். இப்படி முடிவு பண்ணி விடாது. ஒட்டகம் எப்படியா ஊசியின் காதல போகும், அதனால ஐஸ்வர்யன் பலவுக்கு போக முடியாது சொல்ல முடியாது. நிறைய வாசல் உண்டு இஸ்ரேல் பட்டணத்துல. அது ஒரு வாசல் வந்து ஒட்டக வாசல், ஆட்டு வாசல் வாசிக்கீங்க இல்லையா, அதே மாதிரி ஒட்டக வாசல். அது வழியே பாத்தீங்கன்னா அந்த வாசல் வழியே ஒட்டகம் போகும். எப்படி போகணும்னா ஒட்டகம் எவ்வளவு வளர்த்தியா இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த வாசல் ரொம்ப குறியீடா இருக்கும். அப்ப ஒட்டகத்தை ஓட்டுறவங்க நினைச்சிருவாங்கன்னா ஒட்டகத்தை முழங்கால் போட்டு அப்படியே நகர்ந்து உள்ள போகும். அதனால சொன்னா அவ்வளவு கஷ்டம், அரிதா இருக்கிறது என்ன அர்த்தம், ரொம்ப கடினமானது நானே தவிர முடியாதுன்னு சொல்றது. அப்போ அவனை எப்படி பண்றது, யார் போக முடியும் அடுத்த கேள்வி வருது. அதான் கேட்கிறாங்க, அதை கேட்டவர்கள் அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர் மனுஷரால் கூடாதுதான் தேவனால் கூடும். மிக கடுமையான செல்வந்தனை, இருதய கடினமான செல்வந்தனை கூட உடைக்கணும்னா என்னால முடியும். அதான் தேவனாலே கூட என்பது. அப்ப எப்படி ரொம்ப கஷ்டப்படுறா உள்ள போக முடியும். ஏன்னா அவனுக்கு செல்வத்தில் அவ்வளவு அடிமையா இருக்கிறான். செல்வத்தை குறித்து செல்வத்தை தான் சொல்லி செல்வங்கிட்ட கேட்டாதான் ரொம்ப துக்கம் அடையலாம். இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல ரெகுலரா கட்டளுக்குள் நிலைத்திருக்கிற ஆட்கள்ல செல்வந்தர்கள் குறைவு. ஒரு சிலர் ஆங்காங்கே நம்ம தமிழ்ல சொன்ன மாதிரி அத்தி பூத்த மாதிரி அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் இவ்வளவு பிளஸ் பண்ணியும் உபாசிக்கிறாங்க, ஜோம் பண்றாங்க, உபாச கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆராதனைக்கு சரியா போறாங்க. பட் உள்ளுக்குள்ள பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆனா ரொம்ப குறைவு. அதே போல நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும் மிக 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 இன்னைக்கு அரிதா இருக்கு. ஞானம் ஏன் படிப்புன்றான், ஏன் வேலைன்றான், நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன்றான். ஒரு சமயம் இதே இடத்துல இலவசமா நமக்கு முன்னாடி யாராவது கேட்டாங்கன்னா விசேஷ ஊழியர்கள் கொடுப்பது, இப்போ கொடுப்பது இலவசமா எல்லா விசேஷ ஸ்தாபனங்களையும் கூட்டம் நடத்தும். அப்போ ஒரு சமயம் கூட்டம் நடந்தது. ஸ்பெஷல் ஐடி மக்களுக்காக இந்த கூட்டத்தை நடத்தினான்.
பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். கூட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு ஒவ்வொரு நாள் காய்ச்சி போன பரட்டம் தருவான். இதுக்கு பஃபே பயங்கரமா, ஏன்னா ஐடி மக்களை வச்சு நடத்துறாமா. பிசினஸ் ஆளுங்களுடைய பெரும்பாலான கூட்டங்களுடைய முடிவு என்னன்னா எவ்வளவு பேச்சு வந்துச்சுங்கிறோம். யாரும் தப்பா நினைச்சுக்கூடாது. நான் நிறைய கூட்டங்கள் விதவிதமா போன பழக்கம் உண்டு. அதில் விடுதலை கூட்டம் நடத்துகிற சில காரியங்கள் உண்டு. அங்கே போனீங்கன்னா முடிச்சோடனே எவ்வளோ பேர் சாட்சி சொன்னாங்க, எவ்வளோ பேர் ரத்தம் நடந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. இந்த மிஷனரி கூட்டங்களுக்கு போனீங்கன்னா எவ்வளோ பேர் என்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்க, எத்தனை மிஷனரி ஸ்பான்சர் இருந்துச்சு தான் கேட்பாங்களே தவிர எத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டா, எத்தனை பேர் ஆசிரியக்கப்பட்டான்னு கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் வருத்தப்படக்கூடாது. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நான் சொல்ல உண்மைதாங்க. அப்போ அவரை சொன்னேன், சிரிச்சேன். என்னன்னாரு, என்ன பண்ணுறாரு, எதுக்கு ஸ்பெஷல் கூட்டம், ஐடியில் வேலை பார்க்குறோம். சரி ரைட், ஓகே. நான் சொன்னேன், இதுக்கு நீங்கள் பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு வச்சு தனியாக சுற்றி வாங்க கொடுத்துருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு. அவர் என்ன பதில் எப்படி சொல்லிட்டீங்கன்னாரு, கூட்டம் முடியும் போது உங்களுக்கு தெரியும். பயங்கர சொல்லு ப்ரொஃபஸர்ஸ்லாம் போட்டு எல்லாம் சாப்பாடு இருக்கலாம் போட்டு தடப்பட நடந்துச்சு. கூட்டம் முடிச்சோடனே அவர் பேசுவாங்க இல்லையா, அப்போ அவங்க ஒருத்தர் பேசி நான் யார்கிட்ட பேசுவார் என்ன பார்த்து சிரிக்கிறாரு. என்ன பிரதர் அப்படின்னு. இல்லை 1200 காணிக்க வந்துருக்குண்ணா. சந்தோஷம். எத்தனை பிரிச்சுவாங்க கேட்டேன். 0. ஒருத்தர் கூட கொடுக்கலையா, ஒருத்தர் கூட கொடுக்கல. அதான் நான் சொன்னேன், ஒருத்தர் பிச்சை எடுக்கிறது கொடுத்து எடுத்துருந்தேன்னா அதில் 2 பேர் நான் வந்து என்ன செய்யறேன், ஏதோ தாக்குறேன் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னது ஒரு 10 வருஷம் முன்னாடி வைக்கலாம், 10-15 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போ நல்லா புரிச்சுக்கொள்ளுங்க. நல்லா படிச்சுக்கிறான் பிரதர், நல்ல வேலையில் இருக்கிறான். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா வருத்தக்கூடாது. உங்களோட கோரன்ஸாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதில் இந்த ஐடி செக்டரில் வேலை பார்க்குற எல்லாருடைய கதையும் விட்டாரு. நான் தான் பார்க்குறேன், எல்லா ஊருக்கும் போகிறேன். 31 பெங்களூர் வீட்டில் வந்தேன், அங்கேயும் ஒரு சபையில் பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அப்போ என்ன பிரதர், நான் படித்தேன், நான் செஞ்சேன், நான் பெரிய ஆளாக இருக்கிறேன், என்னுடைய ஞானம் இறந்த காரியம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஏன் கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்து போடணுங்கிற புத்தியே இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறவங்கள பார்த்தா பெரிய சந்தோஷம். அப்ப செல்வந்தன் தன்னை குறித்த ஒரு பெரிய காரியத்தில் இருக்கிறவங்களாம் பல ராஜ்யத்துல போது ரொம்ப அரிது, ரொம்ப கடினம். ஒட்டகம் போன மாதிரி இந்த வாசல்களை காலை வச்சு உண்டு நிச்சய முடியும், உள்ள போக முடியும். அப்ப எப்படி நடக்கும் கேட்டாலும் கர்த்தர் சொன்னாரு, மனுஷனால் கூடாது, யார் நடக்கணும், தேவன் நினைச்சாரா உடைத்து என்ன செய்வாரு, உருவாக்குறவரா இருக்கிறார். அதுக்குதான் பேதர் கேட்டாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டு இருந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன செய்வது கேட்டாரு. ஒருத்தர் கேட்டீங்கன்னா விட மாட்டேன்தான், ஒருத்தர் கூட்டிட்டு ஒருத்தர் அவனாக தான் வந்தான். என்ன செய்யணும்னா, நீ எல்லாத்தையும் விட்டு வாடா அப்படின்னாலும் சொல்லிடு. அவன் கேட்க மாட்டேன்னு போயிட்டான், துக்கம் அடைஞ்சு போயிட்டான். பட் நாங்க அப்படி இல்லை இல்லையா, நாங்க என்ன பண்ணோம், அப்பொழுது பேதுரு 28 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு போய் பின்பற்றினோமே என்றார். அது கர்த்தர் கோபப்படல. அப்படிதான் சொன்னாரு, அடுத்தவனை பத்தி கம்பேர் பண்ணாத, அவனை விட நான் நல்லவே சொல்லாத அப்படிலாம் அவ்வளவு பேசினா கூட அடுத்த செகண்ட்ல பேதர் கேட்டா பாருங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டு இருக்கிறோம், எங்களுக்காக என்ன செய்து சொன்னாரு. அதற்காக தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரியாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, வீட்டை எவனும் இன்மையிலே அதிகமானவைகளை பார்க்க எழுதும் போது 100 மடங்கினாரு. இங்க இவர் எழுதும்போது சொன்னார், இன்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றார். அப்புறம் குருடன் நடக்கிற அற்புதம். ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்தி என்ன பண்ணா, அவரே பின் சென்றான். இப்ப ஆண்டு சொல்றாரு, ஐயா அப்படி விட்டுட்டு வந்ததுனால நான் ஒன்றும் சும்மா வைக்க போறது இல்லை. நிறைய தருணத்துல கர்த்தரைக்கு பின் சென்றோம்னா இப்படி நிறைய இடைஞ்சலாம் உண்டு. மனைவி செல்லத்தை இடைஞ்சலா இருப்பா, கணவர் செல்லத்தை இடைஞ்சலா இருப்பாரு, பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன் சொல்றேன் பல விதத்துல இடைஞ்சலா இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்காக நீ அதெல்லாம் விட்டா கூட உனக்கு எல்லாமே என்ன செய்யப்படும், பூமியில அதிகமாகி கொடுக்கப்படும், மறுமையில நித்திய ஜீவனம் வாக்களிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்காக இவைகளை இழக்கிறீர்கள் அவைகள். அப்ப இந்த அதிகாரத்தவர்கள் இதிலிருந்து நான் உங்களுக்கு போதிப்பதனுடைய காரணம் என்னன்னா, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அதே போல கர்த்தர் நினைச்சா யாரையும் மாற்ற முடியுங்கிறதை சொல்றாரு. சொல்லிட்டுதான் சொல்றாரு, ஐயா பதவிக்குள்ள மாதிரி உட்கார்ந்து காலெல்லாம் போதும், நீ எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சுட்டு என் பின்னாடி வா, நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு. அற்புதத்தை செய்வதனுடைய நோக்கம் நீங்கள் அவரை பின் செல்லணும் என்பது. நீங்க தேவனிடத்தில் ஏதாவது அதிசயத்தை அற்புதத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். நீங்கள் அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் செல்ல கேட்கப்படுறத கர்த்தர் தருவாடுப்படுறத தந்த பிறகு நான் வாங்கிட்டு போய் வீட்டுல படுத்துக்கிற அல்லது அதே இருக்கிற இடத்துல அதே மேல் விஷயத்தோட உட்காந்து அம்மா ஐயா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றதா கர்த்தர் சொன்னாரு, ஓகேவா வேணாவா நீ கேட்கும் போது 5 நினைச்சுக்கிறேன்
நானே அதே மாதிரி அம்மா தாயே உட்கார்ந்து இல்ல என்னை பின்செற்றி வரணும்னா இந்த மேல் வசதி தோறு மட்டும் என்ன செய்யும் விசுவாசத்தோடு செவி. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மன தைரியமா கேளுங்க. தேவையில்லாத காரியத்தை கேட்கறது கொஞ்சம் உங்களுக்குள்ள பயம் வரட்டும். வசனம் தெரிந்தும் இதை கடந்து எனக்கு ஒண்ணு செய்வா நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. கடந்து ஒண்ணு கர்த்தர் செய்யவே மாட்டார். வசனம் என்ன சொல்லுதோ அதான் உங்களுக்கு என்ன செய்வாரு செய்வார். இதை கடந்து உங்களுக்கு ஒரு வேற ஒரு காரியம் நடக்கலாம் நடக்கவே நடக்காது. அது என்ன போதிக்குதோ அதான். அதுக்குதான் நமக்கு கர்த்தர் வாரத்தோடு நினைச்சாரு. ஒரு நாள் பிரசங்கத்தை நினைச்சாரு கேட்க வைக்கிறார். ஒரு நாள் பிரசங்கத்தை நினைச்சாரு அவர் கேட்க வைக்கிறார். புஜாதிகளுக்கு இல்லாத இந்த கிருபை தயவு நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு அவருடைய சத்தியத்தை கேட்கணும். புஜாதிக்கு அது இல்லை. 15 நிமிஷம் வேலையை முடிஞ்சது. போவான் டிங் டிங் நான் போட்டு வரலாம். 15 நிமிஷம். அது கூட நம்ம கஷ்டமா இருந்தா ரோட்டை அப்படி பைக்ல சைட் ஸ்டாண்ட் போட்டு ரோட்ல இருந்து நினைச்சலாம் வந்துட்டாரு 2 மினிட்ஸ் உள்ள கூட போக வேண்டிய வேலை இல்லை. நமக்கு அப்படி இல்லை. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். நான் வாசல் நின்று பிரதர் போறேன்னா இப்படி ஓடி போயிடலாம் படத்தை விட அதுக்கெல்லாம் கேட்கற அளவு பண்றதுல வந்தா 2 மணி நேரம் உட்காந்துறதுல எனக்கு தூச்சி மகிமைப்படுத்து கொஞ்சம் செய்தியெல்லாம் கேட்டுட்டு வாழ்க்கை நினைச்சு ஒப்பு கொடு. அப்ப இன்னைக்கு தேவனாய் கத்துறது உங்க இடத்துல என்ன பேச இருக்கிறாரோ அதுக்கு நேரம் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அப்படி இருக்கிற இடத்துல எடுத்துருக்கோம். எரிகோ அந்த பழைய எரிகோ பட்டணத்துடைய வாசலில் அமர்ந்திருந்தவன் இந்த பத்திமை சபிக்கப்பட்ட நிலம் உடைக்கப்பட்டதான அந்த மதில் சுவர் அழிக்கப்பட்ட அந்த மதில் சுவர் அது ஒன்றை நமக்கு சொல்லுகிறது. பாதுகாப்பற்ற ஒரு சபிக்கப்பட்ட இடத்துல தேவன் விரும்பாத இடத்தில் அமர்ந்திருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் அந்த குருடனாயிருந்தான். அவனை கர்த்தர் அந்த நிலையில் இருந்து சபிக்கப்பட்ட பட்டணத்தில் இருந்து அவர் புதிய எரிகோ நோக்கி நகர்ந்து போகிற போது நடந்த அற்புதம். அவருக்கு பின் செல்லும்படியாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை சோதனைக்கும்படியாக தேவன் அந்த இடத்திலிருந்து அவனை மீட்டுக் கொள்ள நினைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபிக்கப்பட்ட நிலம், சபிக்கப்பட்ட குடும்பம், சாபத்தினுடைய நிலை உன்னோடு மூதாதையர்கள் துவக்கி நான் பார்க்கிற போது அந்த சாபத்தை நன்றாகவே உணர முடியும். கர்த்தர் சொல்றார், அதுல முடங்கி போனவனாய் செயல்பட முடியாதவனாய் குருடனாய் வாழ்வதை விட உன்னை நான் அந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து என்னை பின் செல்லுகிறவனாய் மாற்றி புதிய ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுக்கும்படியாய் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அங்கிருந்து உன்னை மீட்கும்படிதான் தேவன் விரும்புகிறார். இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியம் உங்களுக்கும் நடக்கட்டும். இனி தேவனிடத்துல நான் அம்மா தாயே என்கிற நிலை இல்லை. என் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தவனாய் என் தேவனை உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஒப்புக்கொடுத்துகிறார். அவர் அந்த புதிய எரிகோவை நோக்கி உங்களை கூட்டிட்டு போவார். புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். பழையதெல்லாம் ஒழித்து போயினே என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே நிறைவேறும். எல்லாம் புதிதாய் மாறும். அந்த ஒரு நொடியில அந்த மகனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் புதிதாய் மாற்றப்பட்டது. ஒரே நொடிதான் பிறந்ததிலிருந்த சூழலை மாற்றி என் தேவன் அவனை மாற்றினார். கர்த்தருக்கு பின் செல்வதனால என் தேவனுக்கு அடிமையா இருப்பதனால நீங்க குறைபட மாட்டீங்க. என் ஆண்டவரை பின் செல்வதனால என் தேவனுக்கு நான் அடிமையாய் மாறுவதனால என் வாழ்க்கையில ஒரு குறை வராதுங்க. எத்தனையோ தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அடிமையா இருக்கிறவனெல்லாம் அவன் நினைக்கிறான் இவன் எனக்கு அடிமையா இருக்கிறான், இவனை நான் எப்படி ஆகில தூக்கி விடுவேன்னு நினைக்கிறான். சுயநலமான மனுஷன். நீங்க தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நீங்க அதை நீங்க அறியணுமே. இப்ப நான் தேவனுக்கு அடிமையா இருப்பதனால என்ன குறைஞ்சு போயிடுறேன்? அவருக்கு பின் செல்வதனால என் வாழ்க்கையில என்ன குறைஞ்சு போக போகுது? ஒரு குறையும் வராது. நான் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அவருக்கு பின் செல்வதனால டெய்லி நான் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான காரியம் அந்த அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். பழைய எரிகோ வேண்டாம், இடிந்து போன எரிகோ வேண்டாம், சபிக்கப்பட்ட அதுக்கு அந்த காரியம் வாழ்க்கையில வேண்டாம். என்னை புதிய மனிதனாய் புதிய பலனோடு மாற்றத்தக்கதாய் உண்மைக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அந்த அடையாளத்தை தேவன் உங்களுக்கு தரிப்பிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை சொல்லி இருப்பார். ஆனால் சோர்ந்து போகாம எப்பொழுது சொல்ல பண்ணுங்க. உங்க வாழ்க்கை தனித்துவமானது. நீங்க யூனிக்கா தேவனாகி கர்த்தராலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வேற, நீங்க வேற. என் தேவன் உங்களை கொண்டும் உங்களுக்குள்ளும் செய்ய நினைத்தது பெரியது. அது பெரியது. உங்களுக்குள்ளும் உங்களை கொண்டும் தேவனாகி கர்த்தர் செய்ய நினைத்தது பெரியது.
அதுக்கு நேரம் ஒப்பு கொண்டிருக்கணும், அதுக்கு நேரம் இருதயத்தை திறப்பணும், அதுக்கு நேரம் என்னுடைய இருதயம் என்பதை திறப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தரே, நீங்கள் வல்லபிதாவே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அந்த மகிமையின் நன்மைகள், அந்த மகிமையின் ஆசீர்வாதங்கள் இறங்கத்தக்கதாய் செபிக்கிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய உயிர்ப்பு என் தேவனுடைய பெயர் உண்டாகத்தக்கதாய் செபிக்கிறோம். கர்த்தரை உயர்த்தி மகிழ்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அனைவரோடு கூட நிச்சயமாய் நிலைத்திருப்பதாக.